அங்கேயும் ராமநாதன் வந்தார், ஜெனரேட்டர் வச்சார். சரி, ஓகே, சாவச்சேரி பிரச்சனை இதோட முடிஞ்சுது. தம்பி ஸ்ரீதரன் எமது அரசியல் பிரிவு அரசியல் தலைமைகள் என்ன வந்து சுடுங்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன சுடுங்கோ, ஆனா கை காலில் சுடாதீங்கோ, எனக்கு தலையில சுடுங்கோ. அங்க என் ராமநாதன் அவர்கள், கயேந்திரன் எம்பி, ஸ்ரீதரன் அவர்கள், சாணக்கியன் என்று சொல்லி பல்வேறுபட்டவர்களையும் லண்டன்ல வந்து இரவு பகலா 24 மணித்தியாலமும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கட மக்களுக்கு அனுப்புற பணம். ஆனா இப்படி எல்லாம் வீணா போதுன்னு பாருங்க, இப்படி எல்லாம் இந்த நாசமா போவார், இப்படி எல்லாம் செய்யறாங்களே. நம்ம யாழ்ப்பாணத்தை விட்டு, யாழ் மாவட்டத்தை விட்டு ஒரு நல்ல ஒரு வைத்தியர், நல்ல ஒரு மனிதர், அதில் இன்றைய தினம் வந்து வைத்தியரை மறுபடியும் கொழும்புக்கு, தயவு செய்து மக்களே யாரும் எங்களுடைய நாட்டு எம்பிகள், யாழ்ப்பாண எம்பிமேர், எங்களுடைய வடக்கு கிழக்கு எம்பிகளை யாருமே வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். அவச்சேரியில் வந்து பொறுப்பாக வந்து ஒரு வைத்தியர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அவர் தனக்கு சொந்தமான ஒரு கிளினிக் கொண்டு வச்சிருப்பாரு, கட்டணம் கட்டி வச்சிருப்பாரு. இங்க வந்து இயந்திரம் வேலை செய்யாது, நீங்கள் அங்க போங்க, பெரியாசபதி போங்க, இல்லாட்டி இந்த கிளினிக்கு போங்க, இந்த வைத்தியசாலைக்கு போங்க. வணக்கம். மேலே இந்த காணொலி வந்து பதிவிடுகின்ற போது மேலே எனக்கு கவலையாத்தான் இருக்குது. ஏனெண்டா நம்ம யாழ்ப்பாணத்தை விட்டு, யாழ் மாவட்டத்தை விட்டு ஒரு நல்ல ஒரு வைத்தியர், நல்ல ஒரு மனிதர், மக்களுக்காக வந்து சேவை செய்ய வந்த ஒரு வைத்தியர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து மறுபடியும் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டிருக்காரு. ராமநாதன் அச்சுனா எல்லாருக்குமே தெரியும். நான் இதை பற்றி கண்டிப்பாக கதைக்கணும்னு சொல்லித்தான் இந்த காணொலியை வந்து பதிவிடுறேன். ஏற்கனவே நாங்கள் நிறைய காணொலிகள் வந்து போட்டிருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் அவருக்கு ஆதரவாக வந்து செயற்பட்டது எல்லாமே வந்து நாங்கள் காணொலியாக வந்து பதிவிட்டு போட்டிருப்போம். மக்கள் நிறைய பேர் சப்போர்ட்டாக கதைச்சிருந்தாங்க. அதில் இன்றைய தினம் வந்து வைத்தியரை மறுபடியும் கொழும்புக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க. அதனால் வைத்தியர் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைக்கு புறப்பட்டுட்டார் மறுபடியும் கொழும்புக்கு. அதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில யூடியூபர்ஸ், மீடியாக்கள் வந்து அவரோட வந்து கருத்துக்கள் கேட்குறாங்க. டாக்டர், நீங்கள் இன்றைக்கு காலமாக வந்து பதிவிட்ட பதிவுகளை ஃபேஸ்புக் பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பதிவுகளை, ஆதங்கங்களை வந்து தெரிவித்து கொண்டு வந்திருந்தார். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு வந்து இந்த இது வீடியோக்கள் எதுவுமே வந்து கண்டவாடுக்கு போடக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அவர் வந்து இந்த போஸ்ட் மட்டும் போடுவார், அல்லது யாராவது போட்ட காணொலிகள் வந்து எடுத்து பகிர்ந்து விடுவார், தன்னுடைய பக்கத்தில் பிடித்த காணொலிகளை மட்டும் பகிர்ந்து விடுவார். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட்டாக போடுவார், என்னென்ன விஷயங்கள் நடக்குது, தான் இனி யாழ்ப்பாணத்தை விட்டு போகிறேன் நாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000, 2000 அந்த குறைஞ்சு கொண்டு வர பேங்க் பேலன்ஸ் காசே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காரை வெசலை வந்து நான் விற்க போகிறேன், அந்த காரை விற்று வர காசில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இந்த நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு வந்து நான் என்னுடைய இந்த காசு தான் பயன்படுத்தணும் என்று சொல்லியிருந்தார். அதிரடியாக வந்து கருத்துக்களை வந்து தெரிவித்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வெளிப்படையாகவே வந்து மறைமுகம் இல்லாமல், எந்தவித மறைப்புகளுமே இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு சில தகவல்களை வந்து சொல்லியிருக்காரு. மக்களே அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆளை, நல்ல ஒரு படித்த ஆளாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து தெரிவு செய்து நீங்கள் அவர்களுக்கு ஓட் பண்ணி உங்களுடைய பிரதிநிதிகளாக்குங்கள் என்ற வந்து வைத்தியர் அச்சுனா ராமநாதன் வந்து தெளிவான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேரை வந்து கிளி என்று கிழிச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பேசியிருக்கிறாரு. அதாவது அங்கே ராமநாதன் அவர்கள், கயேந்திரன் எம்பி, ஸ்ரீதரன் அவர்கள், சாணக்கியன் என்று சொல்லி பல்வேறுபட்டவர்களையும் வந்து வச்சு செஞ்சிருக்கிறாரு. தயவு செய்து மக்களே யாரும் எங்களுடைய நாட்டு எம்பிகள், யாழ்ப்பாண எம்பிமேர், எங்களுடைய வடக்கு கிழக்கு எம்பிகளை யாருமே வந்து நீங்கள் நம்ப வேண்டாம், அவர்கள் எல்லாமே வந்து துரோகிகள் என்ற மாதிரி நிறைய கருத்துக்களை, சர்ச்சையான கருத்துக்களை வந்து ஒரு மன தைரியத்தோட வந்து சொல்லிக்கிறாரு. அவருக்கு உண்மையிலே வந்து கெத்துத்தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மனதில் ஒரு தைரியம் உள்ள ஒரு மனிதரால் மட்டும்தான் இவ்வாறான விஷயங்களை வந்து கதைக்க முடியும். ஓப்பனாக வந்து கதைச்சிருக்காரு. எங்களுடைய அரசியல்வாதிகளை நம்பாதீங்க, அரசியல்வாதிகளை வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாரையுமே வந்து புறக்கணிங்க, மாற்றி அமையுங்க. அதாவது உங்களோட வைத்தியசாலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்தந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து தெரிவு செய்த
பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய தமிழ் உறுப்பினர்களை வந்து நீங்கள் வந்து தோற்கடிக்கணும். புதுசாக நிறைய பேரை, புதுசாக உங்களுக்கு யார் வந்து நல்லது செய்வாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களோ அவங்கள வந்து தெரிவு செய்யுங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. அதன் மூலமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கயன் ராமநாதனை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லியிருந்தார், சாவச்சேரியில் வந்து அந்த ஜெனரேட்டர் கொடுத்துருந்தார் அங்கயன் ராமநாதன் அவர்கள். டாக்டர் வந்து சொல்லுகின்ற போது சொல்லிட்டார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கயன் ராமநாதன் வந்தார், ஜெனரேட்டர் வச்சார், சரி ஓகே சாவச்சேரி பிரச்சனை இதோட முடிஞ்சுது, சாவச்சேரி பிரச்சனை இதோட முடிஞ்சுட்டு போயிட்டாரு. இவரெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படியான மாதிரியான நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்து அவர் உண்மையை உள்ளவாறு சொல்லுகின்றார் என்றதில் வந்து எந்தவித அச்சமும் இல்லை. அப்போ அவர் யூடியூபர்ஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்க, நான் நிற்க போகிறேன்னு சொல்லல. நல்ல ஒரு மனிதரை, படித்தவரோ வக்கீலோ ஒரு டாக்டரோ யாரோ ஒரு நல்ல பேரை பிடிச்சு நான் வந்து நிப்பாட்டுவேன். என்னுடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் யூடியூப் ஃபேஸ்புக் பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற பதிவுகளை நான் விடுவேன். மக்கள் வந்து எனக்கு என்ன நம்பி வர மக்களுக்கு வந்து நான் நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவேன். மக்களுடைய கோரிக்கையை யார் வந்து செயற்படுத்துறதுக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து உறுதி நிற்பேன். என்னுடைய இன்னும் நம்பி வர மக்களை அவருக்கு வந்து ஓட்டு போட சொல்லுவேன் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து அவர் இனி எந்த இடத்துக்கு வந்து போகிறாரு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு சில வைத்திய மாஃபியாக்களால் வர அழுத்தங்களால் வந்து அவர் வந்து கைது நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. 75,000 ரூபாய் பிணையில் வந்து நேற்றைய தினம் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். இனி என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்ற மாதிரியும் தெரியலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒரு 1, 2, 3 வைத்தியர்கள் வந்து தனியார் வைத்தியத்துறை வச்சுக்காங்க. எந்த வைத்தியருக்கும் வந்து கிளினிக்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்டடங்களாகவும் இருக்கலாம் ஒரு தனியார் துறையில். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லுகின்ற அந்த 3 வைத்தியர்களும் வந்து தனியாகவே வந்து கிளினிக் வச்சுக்காங்க. அப்படி இருக்கின்ற போது அவங்க என்ன செய்கிறாங்க, அரசாங்கம் இப்போ சாவச்சேரியில் வந்து ஒரு பொறுப்பாக வந்து ஒரு வைத்தியர் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர் தனக்கு சொந்தமான ஒரு கிளினிக் கொண்டு வச்சிருப்பாரு, கட்டடம் கட்டி வச்சிருப்பாரு, அங்கே வந்து ஒரு இயந்திரங்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் வைத்தியசாலையில் வந்து இலவசமாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறதாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு டெஸ்ட் ஏதாவது இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அரசாங்கத்து வைத்தியசாலையில் எல்லா இயந்திரங்கள் இருந்தாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை இங்கே வந்து இயந்திரம் வேலை செய்யாது, நீங்கள் அங்கே போங்க, பெரியாசபதி போங்க, இல்லாட்டி இந்த கிளினிக்கு போங்க, இந்த வைத்தியசாலைக்கு போங்க, தனியார் வைத்தியசாலைக்கு போங்க, உங்களுக்கு வந்து அங்கே எல்லாமே வந்து உடனே செஞ்சிருவாங்க என்றதும் வந்து என்ன விளங்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை வந்து சுரண்டுறது, மக்களுடைய காசை வந்து சுரண்டுறதுக்கு தாங்கள் வந்து சொகுசாக இருக்கணும். அதில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு அம்மாவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டுற வரிப்பணத்தில் நீங்கள் வந்து சம்பளத்தை வாங்கி கொண்டு அவை வந்து டுபாய்க்கு போவினோம், வெளிநாடுகளுக்கு போவினோம், நல்ல குஜாலா வந்து தண்ணி அடித்து கொண்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மக்களுடைய காசோ கிடைச்சதுன்னு சொல்லி அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அச்சுடன் ராமநாதன் அவர்கள் வந்து கடவுள் போல வந்து மக்களுடைய கண்ணை வந்து திறந்திருக்கிறாரு. மக்களே விழித்திருங்கள், பல உண்மைகளை வந்து சொல்லியிருக்காரு. எந்தெந்த டாக்டர்ஸ் என்னென்ன மாதிரி செய்கிறாங்க, எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கு வந்து ஆதரவாக செய்யப்படுறாங்க, இவங்களை வந்து நீங்கள் மாற்றி அமையுங்க என்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வைத்தியர் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஆணித்தனமாக வந்து சொல்லுகின்ற போது நிறைய பிரச்சனைகள் வந்து வரப்பாக்கும். வைத்தியர் வந்து மரணிக்கிற சம்பவம் வந்து ஏற்படுமா, உங்களை வந்து கொலை செய்வாங்களான்னு சொல்லி கேட்கின்ற போது அவர் சொல்லுவார், என்ன வந்து சுடுங்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன சுடுங்கோ, ஆனால் கை காலில் சுடாதீங்கோ, எனக்கு தலையில் சுடுங்கோ, நான் உடனே சாகணும், உடனடியாக அப்படியே சாகணும்னு சொல்லியிருந்தார். ஒரு ஊடகவியாளர் அந்த கேட்ட கேள்விக்கு வந்து சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்ச ஒரு மனுஷனுக்கு இப்போ முதல் தடவை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டுன்னு சொல்லி 5 நாட்கள் வந்து லீவில் வந்து வந்திருந்தவர் மறுபடியும் வந்து சாவச்சேரிக்கு வந்தார். மீண்டும் மறுபடியும் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அழைத்தாங்க. அங்கேயும் வந்து நிறைய 5 பிரிவுகளில் வழக்குகள் வந்து போடப்பட்டது. வழக்குகள் போடப்பட்ட பிறகு 25,000 ரூபாய் பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டார். ஃபேஸ்புக் தளங்களில் நீங்கள் எந்தவித காணொலிகளும் வந்து போடக்கூடாது, நீங்கள் யார் மேலே இந்தந்த வைத்தியர் மேலே குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிங்களோ
அவ்வளோ பேருடைய பதிவுகளையும் வந்து நீங்கள் கொண்டே போலீஸாரில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் வந்து ஒப்படைக்க வேணும். இனிமேல் வந்து ஃபேஸ்புக் தளத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி பல்வேறுபட்ட இடையூறுகள் வந்து அவருக்கு விடுவிக்கப்பட்டது. அவர் தனக்கு இருக்கிற கஷ்டங்களை வந்து வைத்தியர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு கூட உடவியாளர் கேட்ட கேள்விக்கு, அதாவது உங்களுடைய பதிவை பார்த்தபோது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, கையில் காசு இல்லை என்று சொல்கிறீங்கள் என்று சொல்ல இங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் எனக்கு இன்றைக்கு காசு அனுப்பிக்காங்க. ஆனால் இவ்வளோ காசு நான் திருப்பி கொடுக்க தான் போகிறேன், இல்லைன்னு இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. ஆனால் இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கிறேன் இருந்தால் நான் எப்போது பிச்சை எடுத்து பிழைச்சிருப்பேன். நான் இப்படியெல்லாம் முளைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியான வைத்தியர் நானும் இல்லை என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுடைய வழக்கு கிடக்கில் இருக்கிற எம்பிமார்களை தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த உரையை வந்து முடிச்சிருக்கிறாரு. மக்களோட சந்தோஷமாக காய்ச்சிக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லண்டன்ல இருந்து வந்த ஒரு அக்கா, அதுலேயும் குறிப்பாக கோண்டாவில் ஜங்ஷன் ஜூஸ்பெரி என்ற அந்த ஜூஸ் கடைக்கு முன்னால் வந்து டாக்டர் வந்து நான் நினைக்கிறேன் ஜூஸ் குடிச்சிட்டு வெளியில் வருகின்ற போது எங்களுடைய யூடியூபர்ஸ் மற்றும் அந்த லண்டன்ல இருந்த ஒரு அக்கா வந்து கதைக்கிறாங்க. அதாவது நாங்கள் இரவு பகலாக லண்டனில் வந்து இரவு பகலாக 24 மணித்தியாலமும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட மக்களுக்கு அனுப்புகிற பணம், ஆனால் இப்படியெல்லாம் வீணா போதும்னு பாருங்க, இப்படியெல்லாம் வந்து நாசமாக போவார், இப்படியெல்லாம் செய்கிறாங்களே என்று சொல்லி பேசுகின்ற அளவுக்கு வந்து எங்களுடைய மருத்துவத்துறையாக இருக்கட்டும் யாழ்ப்பாணம் போகுது. அதை வெளிக்கொண்டு அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து நாங்கள் மக்கள் இப்போவும் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது வைத்தியர் சொல்லியிருந்தாரு, ஒரு 70 லட்சம் ரூபா காசு வந்து என்னுடைய காருக்கு வந்து லீஸ் போட்டிருக்கேன். அந்த லீஸ் காசையை வந்து நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுடைய புலம்பெயர் உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வைத்தியரை வந்து அதில் காணொலியில் வந்து சொல்லிக்காரு. அப்பேற்பட்ட வைத்தியருக்கு நிறைய பேர் உதவி செய்ய வந்து காத்து கொண்டிருக்காங்க. ஏண்டா எல்லாம் நடக்கின்ற அவ்வளோ விஷயங்களையும் அம்பலப்படுத்திக்காரு. மக்களுக்கு வந்து தெரியணும், மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து வைத்தியர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ப நாங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து மக்களாகிய நாங்கள் நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, உங்களில் ஒருவனை நல்லா படித்தவரை, எங்களுடைய மக்களுக்கு அடிப்பட்ட அதாவது இடப்பட்ட மக்களாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், மக்களுக்கு வந்து பயன்படக்கூடியவாறு மக்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்களுடைய கவலைகளை துன்பங்களை அவர்களை வந்து முறைப்படி வந்து என்ன தேவை வைத்தியசாலை. அப்போ இந்த வைத்தியசாலையில் வந்து உளவு கோளாறுகள் வந்து குளறுபடிகள் உளவு ஊழல்கள் வந்து நடந்ததாலாம் வந்து உளவு தூரம் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டபடியாக தான் மக்கள் வந்து கொந்தளித்தாங்க. அவர் வைத்தியர் வந்து கூறுகின்ற கருத்துக்கும் மக்கள் வந்து இவ்வளவு காலமும் நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்றதை வந்து மக்கள் உணர்ந்தபடியாகத்தான் வந்து வைத்தியருக்காக சாவச்சேரி முன்பாக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்கன்றதை வந்து உண்மையான ஒரு விடயம். எனவே மக்களாகிய நாங்கள் விழிப்புணர்வோடு இருப்போம் என்றதை வந்து தெரிவித்து கொண்டு என்னென்ன விஷயங்கள் வந்து டாக்டருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவரோட சில நேரங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து எதிர்த்து அவர் வந்து பதிவிட்டதால் அவருடைய உயிர் போகலாம் என்ற மாதிரி வந்து வைத்தியரை வந்து சொல்லிக்காரு. என்னவாக நடக்கட்டும், இனிமேல் நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொளி படத்துக்கு பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு காணொளி மூலம் சந்திக்கிறேன். See you, bye bye, tata.